நான் 2016 எனக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், பிஜேபி வேணாம், காங்கிரஸ் வேண்டாம், தமிழக வாழ்வு உரிமை கட்சி தனித்து போட்டிடும், நான் 18 தொகுதிகளில் போட்டிட்டேன். எனக்கு ஒரு இடத்துல கூட என்ன நீங்க ஜெயிக்க வைக்கலையே. அப்ப அதே நிலைமை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும், அதே நிலைமை தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும். அப்ப இந்த நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்காக, மக்களுக்காக, குரலற்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, சாதிய தீண்டாமைக்கு எதிராக, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஆணவ படுகொலைக்கு எதிராக, மதத்தின் பெயரால் இங்கு நடைபெறுகின்ற மனித மிருக வேட்டை தனத்திற்கு எதிராக நாம் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டிய, சட்டமன்றத்தில் பேச வேண்டிய, போராட வேண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கிறது. அந்த நெருக்கடிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்க படிக்கிற மாணவர்கள் படிக்கிற பல்கலைக்கழகங்களில் யாரு வேணுமாலும், எத்தனை இடங்கள் வேணுமானாலும் தனியார் பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு மாணவருக்கு, இந்திய மாணவருக்கு யாரு வேணுமாலும் கொடுக்கலான்ற ஒரு சட்டம். 25 ஏக்கர் இருந்தால் போதும் ஒரு பல்கலைக்கழகத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம் தனியார், அது சிறுபான்மைங்கிற பேரில் மார்வாடி, சேட்டு, குஜராத்தி, ஜெயின்ஸ், மகாராஷ்டிரா இவங்க எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு கதவை திறந்து விடுகின்ற ஒரு சட்டம். ஒற்றையாளர் நான் மட்டும்தான் ஏற்றான், எல்லா எம்எல்ஏ ஆதரிச்சிட்டான். இது எங்கள் தமிழ்நாட்டின் கல்வி உரிமை, உயர்கல்வி உரிமையை தனியார் பெரும் கார்பரேட் முதலாளிக்கு தாரை வார்க்கிற ஒரு நிகழ்வு. இன்னைக்கு வீட்டில் எத்தனை மாணவர்கள் இந்த மண்ணின் பூரியக்கூடிய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மாணவ செல்வங்கள் படிக்கிறாங்க. இன்றைக்கு எஸ்ஆர்எம்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க, இன்னைக்கு ராமச்சந்திராவில் உயர்கல்வியில் எத்தனை பேர் இந்த மண்ணின் பூரியக்கூடிய மக்கள் படிக்கிறாங்க என்று எடுத்து கூறி அதை தடை போட வைத்தது வேல்முருகனுடைய பங்கு, பெரிய பங்கு. ஆக இந்த கிடைக்கிற இந்த வாய்ப்பு மக்கள்கிட்ட வரோம், மக்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு தரல. இப்ப யாருக்கு கொடுக்குறீங்களோ அவர்களின் ஊடாக சென்று அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய சின்னத்திலே வெற்றி பெற்று அவர்கள் மக்கள் விரோத, மாணவர் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாய விரோத சட்டங்களை, திட்டங்களை தீட்டுகின்ற போது அதை எதிர்த்து போராடுகிறான் அல்லவா, அவன் தான் உண்மையான மக்களுக்கானவன். அதுக்கு தான் எனக்கு பெயர் உங்களில் ஒருவன், உங்களுக்காகவே ஒருவன் என்கிற அந்த பெயரோடு நான் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.